பாத்ரூம்ல உது செய்யலாமா அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் கேட்கிறாங்க. இப்ப நாங்க பாத்ரூமுக்கு போறோம், போயிட்டு உது செய்யலாம், தடை கிடையாது. அதுல மார்க்கத்துல எந்த தடையுமே கிடையாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்க பாத்ரூமுக்கு போறோம், இப்ப டாய்லெட்டும் இருக்கும், நம்ம சிறுநீர் கழிப்போம், மலம் கழிப்போம், இப்ப பக்கத்துல டெப் இருக்கும், உது செய்யறோம், இது தப்பு கிடையாது, உது செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. அடுத்த இன்னொரு விஷயம், உது ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கணும், அது சுன்னத்து என்று சொல்லி பல அறிஞர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி சிலர் வாஜிப்னு சொல்றாங்க, வாஜிப்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி பிஸ்மில்லா என்று சொல்றது சுன்னத்து என்பதற்கும் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. அது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸ்களுமே பலவீனமான ஹதீஸ்கள். பலவீனமான ஹதீஸ்களை வச்சு நம்ம ஒரு சட்டத்தை எடுக்க முடியாது. இது ஒரு விஷயம். இப்போ ஒருவேளை ஒருவர் அந்த ஹதீஸை நாங்க அறிஞர்கள் சொல்றாங்க பிஸ்மில்லா சொல்றது சுன்னத்துன்னு நினைச்சா, இப்ப பாத்ரூம்ல எப்படி உது செய்யறது? இப்ப எப்படி உது செய்யறது என்றால், வெளியே பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் உதுவை செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி அவர் இன்னும் சில அறிஞருடைய கருத்துப்படி பிஸ்மில்லான்னு அவர் வாயால சொல்லலாம், மனசால சொல்லிட்டு உதவு செஞ்சு கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய கருத்து நிலைப்பாடு என்று சொன்னால், பிஸ்மில்லா என்று சொல்வது சுன்னா எண்ணங்களுக்கு சொல்வதற்கு போதிய ஆதாரம் இல்லை. அப்படி யாராவது அறிஞர்கள் பலர் சொல்றாங்க என்று கருதினால் அவர் பிஸ்மில்லா சொல்றதுல தப்பு கிடையாது. அவர் எங்களுடைய கருத்தெல்லாம் வேறவருடைய கருத்து எடுக்கிறார், அது தப்பு கிடையாது. ஆனால் தெளிவாக ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ்ல பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னு எந்த ஒரு செய்தியுமே கிடையாது. அப்ப எனவே இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, பாத்ரூம்ல உது செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. ரெண்டாவது, பிஸ்மில்லா சொல்ற விஷயம் அதுல எந்த ஹதீஸ்களுமே இல்ல. அப்படி ஒருவேளை அந்த ஹதீஸ்கள் எல்லாமே அப்படி பார்த்து நம்ம சஹீஹ் என்று கருதினால் இந்த மாதிரி நாங்க இந்த ரெண்டு விதத்துல செஞ்சு கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.